ஜனாதிபதி தொடர்பில் அவதூறு கருத்துக்கள் சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தியின் அமைச்சர்களுக்கு அவதூறு ஏற்படும் வகையில் சமூக ஊடகங்களில் பதிவிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி உறுப்பினர் மீது குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. பேஸ்புக் கணக்கொன்றின் மூலம் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத்தின் படத்தையும் ஜேவிபியின் பின்னணியையும் பயன்படுத்தி போலியான காணொளியை அவர் வெளியிட்டுள்ளார். இது அவதூறு ஏற்படுத்தும் நோக்கத்துடன் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ என்று தெரிகின்றது. இது வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேரத், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் ஜேவிபியின் நட்பெயருக்கு சேதம் விளைவித்துள்ளது. இதனால் அமைச்சர் விஜிதகேரத்தின் ஒருங்கிணைப்பு செயலாளர் சமிந்த ஜேநாத் இது தொடர்பாக உடனடியாக விசாரணை தொடக்கப்பட்டு கணக்கு வைத்திருப்பவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கோரி இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார். தொடர்ந்தும் தலைமறைவானால் ராஜிதவின் சொத்துக்கள் பறிமுதலாகும். நீதிமன்ற உத்தரவை பெற லஞ்ச ஆணைக்குழு நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரட்ன தொடர்ந்தும் நீதிமன்றத்தில் ஆயராகாமல் தலைமறைவானால் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்வது தொடர்பில் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கவனம் செலுத்தி வருகின்றது. இது தொடர்பான கோவைகளை தயாரித்து கோரிக்கையாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து நீதிமன்ற உத்தரவை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அந்த ஆணைக்குழு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. ராஜித சேனரட்ன இருந்த பல இடங்களுக்கும் கடந்த சில நாட்களாக அவரை கைது செய்வதற்காக போலீசார் சென்றிருந்த போதும் அவர் அங்கு இல்லாமையால் அவரை கைது செய்ய முடியாமல் போயுள்ளதாக தெரிவித்துள்ளனர். நீதிமன்றத்தால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றது. முன்னதாக முன்னாள் பொலிஸ் மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் அவர் தொடர்ந்தும் தலைமறைவாக இருந்ததால் அந்த நேரத்தில் அவரது சொத்துக்களை பறிமுதல் செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த காலமானார். முன்னாள் இராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த காலமானார். கொழும்பு தனியார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் தனது 57வது வயதில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. கர்த்தால் போராட்டத்தில் ஈடுபடுவது அர்த்தமற்றது. முல்லைத்தீவு முத்தியன்கட்டு சம்பவம் தொடர்பில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் கதவடைப்பு நடத்துவது பயனற்ற செயல் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய தனிநபர்கள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். நாங்கள் நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலேயே அடுத்த கட்ட நடவடிக்கையை எடுப்போம். கர்த்தால் போராட்டத்தில் ஈடுபடுவது அர்த்தமற்றது. ஏனைய மாகாணங்களிலும் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. ஆனால் அதற்காக அங்கே எவரும் கர்த்தாலில் ஈடுபடவில்லை. நாங்கள் இந்த சம்பவத்தினை இனமத அடிப்படையில் பார்க்கக்கூடாது. குற்றங்கள் இடம்பெற்றால் போலீசார் அதற்கு காரணமானவர்களுக்கு எதிராக அவர்களின் பின்னணியை கருத்தில் கொள்ளாமல் நடவடிக்கை எடுப்பார்கள். கடந்த சில மாதங்களாக நாங்கள் இதனையே செய்கிறோம் என்பதை நிரூபித்துள்ளோம் என அமைச்சர் தெரிவித்துள்ளார். சட்டத்தை மீறும் காவல்துறை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கும் காவல்துறை மா அதிபர். வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை ஈட்டிய காவல்துறை அதிகாரிகளையும் பாதாள உலகில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களுடன் நெருங்கிய தொடர்புடைய உயர் காவல்துறை அதிகாரிகளையும் அடையாளம் காண காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த வீரசூரிய சிறப்பு திட்டம் ஒன்றை செயற்படுத்தியுள்ளார். காவல் நிலைய பொறுப்பு அதிகாரிகள் முதல் சிரேஷ்ட பிரதி காவல்துறை மா அதிபர்கள் வரை உயர் அதிகாரிகள் மீது சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட அதிகாரிகள் குறித்து கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவுக்கு அறிவிக்கப்படும் என்றும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு மூலம் விசாரணை நடத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. காவல்துறையில் உள்ள பல மூத்த அதிகாரிகள் தங்கள் சக்திக்கு மீறிய சொத்துக்களை குவித்துள்ளனர். இதுபோன்ற பல அதிகாரிகள் மீது கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு விசாரணை நடத்தி வருகிறது. தங்கள் சக்திக்கு மீறிய சொத்துக்களை குவித்த சில காவல்துறை அதிகாரிகள்
உணவகங்கள் வைத்திருப்பதாக கூறப்படுகிறது. காவல்துறையிலிருந்து ஓய்வு பெற்ற பின்னர் கோடீஸ்வரர்களாக மாறிய பல மூத்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் தன்பாலின உறவை ஊக்குவிக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் எச்சரிக்கை. இலங்கையில் தன்பாலின உறவை ஊக்குவிக்கும் செயற்பாடுகள் அதிகரித்துள்ளமை தொடர்பில் எச்சரிக்கை விடுப்பதாக கர்தினால் மெல்கம் ரஞ்சித் தெரிவித்துள்ளார். அதற்கான செயற்பாடுகளில் வெளிநாட்டு அமைப்புகள் மும்முரமாக மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். இது நாட்டுக்கு ஆபத்தான நிலை எனவும் அவ்வாறான செயற்பாடுகள் தொடருமானால் நாட்டின் கலாச்சாரம் சீர்கெடும் நிலை உருவாகும் எனவும் கர்தினால் குறிப்பிட்டுள்ளார். பாலினம் தொடர்பில் சிக்கல் ஏற்படுவோருக்கு அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட உளநல மருத்துவர் ஊடாக சான்றிதழ் பெற்றுக் கொடுக்கப்பட்டு பாலின திரிபை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் அரசு அனுசரணையுடன் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதனூடாக குறித்த வெளிநாட்டு அமைப்புகள் நாட்டில் உள்ள இளைஞர் யுவதிகளை தன்பாலின உறவில் உள்வாங்கும் செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் கர்தினால் கூறியுள்ளார். அவ்வாறான செயற்பாடுகள் இளம் சமூகத்தை சீரழிக்கும். எனவே பாலினத்துக்கான உரிமைகள் உரிய முறையில் மதிக்கப்பட வேண்டும் எனவும் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் சுட்டிக்காட்டியுள்ளார். துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களுடன் ஒருவர் கைது. மினுவாங்கொடையில் T56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 45 வயதுடையவர் என தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து T56 ரக துப்பாக்கி, மேகசின் மற்றும் 14 தோட்டாக்கள், ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் மேகசின், 2.5 மில்லிமீட்டர் தோட்டாக்களில் 9 சுட்டுக்கள், 9 மில்லிமீட்டர் தோட்டாக்களில் 9 சுட்டுக்கள், 3 வாள்கள் மற்றும் 2 கத்திகள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன. மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா. வரலாற்று சிறப்புமிக்க மன்னார் மடு திருத்தலத்தின் ஆவணி மாத திருவிழா இன்று கொண்டாடப்படுகிறது. கடந்த புதன்கிழமை மாலை கொடியேற்றத்துடன் ஆரம்பமான திருவிழா தொடர்ந்து 9 தினங்களாக நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் இன்று காலை மன்னார் மறைமாவட்ட ஆயர் அந்தோணி பிள்ளை ஞானப்பிரகாசம் ஆண்டகையின் தலைமையில் ஏனைய மறைமாவட்டங்களின் ஆயர்கள் அருட்தந்தையர்கள் ஒன்றிணைந்து திருவிழா கூட்டு திருப்பலியை ஒப்புக் கொடுத்தனர். திருவிழா திருப்பலியை அடுத்து மடுமாதாவின் திருச்சொரூப பவனி நடைபெற்று மாதாவின் ஆசீர்வாதத்துடன் திருவிழா நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெற்றுள்ளன. ஆகஸ்ட் மாதத்தை தேசிய தாய்ப்பால் மாதமாக அறிவிக்க நடவடிக்கை. ஆகஸ்ட் மாதத்தை தேசிய தாய்ப்பால் மாதமாக அறிவிக்க சுகாதார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது. பத்திரமுல்லையில் உள்ள விருந்தகம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றின் போதே சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். சர்வதேச தாய்ப்பால் வாரம் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் 1ஆம் திகதி முதல் 7ஆம் திகதி வரை கொண்டாடப்படுகிறது. இந்த நிலையில் ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதத்தை தேசிய தாய்ப்பால் மாதமாக அறிவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் இன்று. இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் திகதி இந்தியா பிரித்தானிய ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திரம் பெற்றது. இந்த சுதந்திர தினத்தையொட்டி இந்திய பிரதமர் டெல்லி செங்கோட்டையில் தேசிய கொடியேற்றி நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்றியிருந்தார். இந்தியாவின் சுதந்திர தினத்தையொட்டி அந்நாட்டு அரசியல் பிரமுகர்கள் தங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.